முதல்ல தடை எப்படி உடைந்தது அப்படின்னு கேட்கறதுங்களா, இந்த தடை எப்படி வந்து சேர்ந்தது? அண்ணாமலை தலைவராக பதவியேற்ற அன்னைக்கு எல்லா பத்திரிக்கை, எல்லா யூடியூப் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. நான் உள்ள நுழையிறேன், போலீஸ் தடுக்கிறாங்க. ஏங்க அப்படின்னா, இல்ல உங்களை உள்ள விடக்கூடாதுன்றாங்க அப்படின்னு. நான் போட்ட வீடியோக்கள் அது பொதுக்கூட்ட வீடியோக்கள், அதை மற்ற சேனலும் போட்டிருக்கிறாங்க. இன்னமும் அந்த சேனல்கள்ல அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. ஆனா என் சேனலை மட்டும் தடை பண்ணணும்னா இதுக்கு என்ன இருக்குது? எந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாலும் சரி, அண்ணாமலைக்கு தெரிஞ்ச ஒரே பதில் என்ன தெரியுங்களா? நீ சன் டிவி தானே, நீ கோபாலபுர கொத்தடிமை தானே அப்படின்றது. அண்ணாமலைக்கு பிடிக்கலன்னா அவங்க பத்திரிகையாளராகவே இருக்கக்கூடாது. அது கரிகாலன்ற பிரச்சனை இல்லை. கார்த்திகை செல்வன் புதிய தலைமுறையில நியூஸ் 18ல அவர் எவ்வளவு பெரிய ஜேர்னலிஸ்டுங்க. யுவராஜ் இன்னைக்கு ஜெயில இருக்கிறான்னா அவரு சாட்சி சொன்னார். போய் பாண்டே சாட்சி சொல்ல போகல. அவரு பத்திரிகையாளர் இல்ல, அவரு பல்லுப்படாம செய்யறவருன்னு பேசுறதுக்கு நீ யாரு? இதுக்காவது 8 வீடியோவுக்காக தூக்குறோன்னு சொன்னாங்க. ரூட்ஸ் 24x7 ஒரு வாரம் 25,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு ரீலோட் பண்ணி பாக்குறேன், யுவர் சேனல் டெர்மினேட்டட்னு வருது. அதை விசாரிக்கிற நேரத்தில் நாங்க அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்கார்ந்து இருந்தோம். ஒரு அதிகாரி வராரு. அங்க விசாரணை லிட்ரலா கட்ட பஞ்சாயத்து தான். என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, இதே கதை தான். ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான், ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான். 8 வீடியோல ஒரு வீடியோவுக்கு மட்டும் கம்ப்ளைண்ட்டை சொல்றாங்க. We don't want explanation. Say yes or no. You are anti-national or not. This video are anti-constitutional or not. இப்படின்னு பேசுறாங்க. மெய்ட்டியில் எந்த அதிகாரி இந்தியிலும் இங்கிலீஷிலும் பேசி அட்வொகேட்டை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொன்னாரோ அந்த அதிகாரி ஃபோன் பண்றாரு. ஃபோன் அடிச்சு என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினாரு. இல்லைங்க, எனக்கு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் வராது, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், ஐ ஒன்லி நோ லிட்டில் பிட் இங்கிலீஷ்னு. உடனே நான் என்னோட வழக்கறிஞர்கிட்ட கனெக்ட் பண்றேன், வெயிட் பண்ணுங்கண்ணே. ஒன் செகண்ட் நான் ஃபோன்ல சொல்லுங்க அப்படின்னு. உடனே தமிழ்ல பேசுறாங்க. தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளர் செட் இருக்கிறாங்க. அவங்க தரப்புல இருந்து எந்த சப்போர்ட்டும் கரிகாலனுக்கு நடந்திருப்பது கருத்துரிமை துரோகம், கருத்துரிமை மீறல் அப்படின்னு யாரும் பேசணுமே தெரியலையே. கரிகாலனுக்கு விடுங்க, கரிகாலன் இங்க மேட்ரே இல்லை. கார்த்திகை செல்வன் பத்திரிகையாளரா இல்லையா? பத்திரிகையாளர் மணியோ, இல்லை மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரோ, இல்லை மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ, இவங்கெல்லாம் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? மேக்சிமம் ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. தனக்கே அது சவுக்கு சங்கருக்கு, பாப்பா சங்கருக்கே அது தெரிந்ததுனாலதான் பாப்பா சங்கர் அதுக்கு முன்னாடியே களத்தை தயார் செய்து வைக்கிறார். அதுக்கப்புறம் ஊதுவாங்க. சவுக்கு சங்கர்கிட்ட பல்லுப்படாம பண்றதுக்கு நிறைய பத்திரிகைக்காரங்க இருக்கிறாங்கல்ல. நமக்கு எந்த பின்புலமும் இல்லை. அன்னைக்கு நம்ம சேனல் தடையானோடனே சமூக வலைதளங்கள் முழுக்க எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. இத்தனை பேர் நமக்காக குரல் கொடுக்க இருக்கிறாங்க, நம்ம தனியா அப்படின்ற அந்த உணர்வு இன்னைக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை தான் என்ன இவ்வளவு சுதந்திரமா எத்தனை தடை வந்தாலும் இயங்குவதற்கான ஒரு மனோபலத்தை அதுதான் கொடுக்குது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தோம். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வேலை சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் கரிகாலன். வணக்கம். வணக்கம் தோழர். ரூட்ஸ் தமிழ் அது தடை உடைந்தது, நம்ம திரும்பியும் நம்ம சேனல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்க. முதல்ல தடை எப்படி உடைந்தது அப்படின்னு கேட்குறதுங்களா, இந்த தடை எப்படி சேர்ந்தது, அதனுடைய விளக்கம். தடை எப்படி சேர்ந்தது அப்படின்னா, ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறது, அப்புறம் என் சேனலில் வீடியோ போடுறது, இது ரெண்டுக்காகவும் தான் தடை. நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக என் வேலையை செய்கிறேன், அதுக்காக தடை, அதுக்கு தான் தடை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது உங்கள் சேனல் தொடங்கினதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த நெருக்கடி வந்துச்சா? இப்போ ரூட்ஸ் தமிழ் தொடங்கினது இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. இப்போ நான் ரெட்பிக்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பயே எல் முருகன் அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்தார். அவர்கிட்ட அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிற விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பினோம். அதெல்லாம் ஆக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பேசினாரு. அது அன்னைக்கு பயங்கர சென்சேஷன் ஆச்சு. அனைத்து சாதியினரும் அமைச்சர் ஆகலாமா நீங்க கேட்ட? அமைச்சர் ஆகணுன்றது நம்ம கொள்கைன்றதுனால அப்படி நம்மளால கேட்க முடியாது இல்ல. ஸோ அப்படி கேட்டாங்க. அதனால என்னன்னா, அதுக்கு பிறகு தம்பி நீங்க வந்தாலே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு எல்லா யூடியூபுக்கும், சாணக்கியா தவிர மற்ற யூடியூபுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஓரிரு மாதங்கள் கழிச்சு எல்லா யூடியூபர்ஸும்
போய் பேசினாங்க. அதுக்கு பிறகு சரி அனுமதிக்கிறோம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை பிரஸ் மீட்ல நடந்ததெல்லாம் தெரியும். நீ என்ன ஒரு ரூட்ஸா அப்படிலாம் ஒரு சேனல் இருக்குதா? நம்ம ரிப்போர்ட்டர் அரவிந்த் வந்து கேள்வி கேட்கிறாரு, காயத்ரி ரகுராம் அண்ணாமலை மீது வைத்த குற்றச்சாட்டு சம்பந்தமா நீங்க யார் பிரதர் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அவர் அரவிந்த் வந்து நாங்க ரூட்ஸ் தமிழுங்க அப்படின்னு. ரூட்ஸ் தமிழ்லாம் எதுல வருது அப்படின்றாரு. யூடியூப் சேனலுங்க. ஓ யூடியூபா? இப்பெல்லாம் யாரு வேணாலும் யூடியூப் ஆரம்பிச்சு கேட்கலாமா? இவங்கெல்லாம் உள்ள விடக்கூடாது அப்படின்னு அவரு சொல்றாரு. அதற்கு அன்றைக்கு அவரிடம் திட்டு வாங்கிய புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் அண்ணாமலைகிட்ட அவரும் திட்டு வாங்குறாரு. அவருக்கு நம்ம ரிப்போர்ட்டர் சப்போர்ட் பண்றாரு. இருந்தாலும் அவர் வந்து சார் அன்னைக்கே வந்து உள்ள விடக்கூடாதுன்னு வந்து நாங்களே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே அண்ணாமலை பாத்தீங்களா சக ரிப்போர்ட்டரே வந்து உங்களை வரக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு அப்படியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டோம். அண்ணாமலை வந்து தலைவராக பதவியேற்ற அன்னைக்கு கேமராமேன் மட்டும்தான் உள்ள போகணும். இதெல்லாம் நான் மற்ற சேனல்ல வேலை செய்யறதுக்கு முன்னாடி இது நடந்தது. கமலாலயத்துக்கு வர்றாரு. வர்றவரு ஜேன்னு பெரிய திருவிழாவே நடந்துச்சு. எல்லா பத்திரிக்கை எல்லா யூடியூப் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. நான் உள்ள நுழையிறேன், போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. ஏங்க அப்படின்னா, இல்ல உங்களை உள்ள விடக்கூடாதுன்றாங்க அப்படின்னு. எல்லா யூடியூப்புமே இருக்குதா, என்ன மட்டும் உள்ள விடக்கூடாதுன்னா என்ன விஷயம்? இல்ல அது அண்ணாமலை சாரோட நிகழ்ச்சியின் புரோட்டோகால் அப்படின்னாங்க. இதை மீறி பிரச்சனை பண்ணீங்கன்னா கேமராமேனையும் வெளியே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னாங்க. சரிங்க சார் நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்ணி அப்படி நடந்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கறது புரோட்டோகால்ல இல்ல அப்படிங்கிறது. ஆமா, பிஹெச்பிஎஸ் இருந்தா ஆர்பிஎஸ் மணியன் வந்து நம்ம போட்ட வீடியோவால ஜெயிலுக்கு போறாரு. நம்ம எடுத்த ஃபீல்டு ஒரு காலம் வந்து கோயில் திருடன் கார்த்திக் கோபிநாத் ஹெச்ஆர்என்சி கோயிலை காட்டி இவன் ஒரு வசூலை போடுறான், அதை அம்பலப்படுத்தணும், ஜெயிலுக்கு போறாங்க. இப்படி தொடர் நிகழ்வுகள் வந்து நடக்க அதனுடைய இன்னொரு கட்டமாக நம்ம ரூட்ஸ் தமிழ் சேனல் முடக்கப்படுகிறது. ஏன்னா நான் போட்ட வீடியோக்கள் அது பொதுக்கூட்ட வீடியோக்கள், அதை மற்ற சேனலும் வந்து போட்டிருக்கிறாங்க. இன்னமும் அந்த சேனல்கள்ல அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. ஆனா என் சேனலை மட்டும் தடை பண்ணணும்னா இதுக்கு என்ன இருக்குது? அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக பேசிய நபர்கள் மீது வழக்கு இல்லை. பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு அரசு எதுவும் வந்து தடை விதிக்கல, அதை மீறி நடத்திட்டாங்க அதனால வழக்கு அப்படின்னு எதுவும் இல்லை. பேசிய கருத்துக்களுக்காக அவங்க மேல வழக்கு பதிவு செய்யலாம். பெரும்பாலும் அரங்க கூட்டம் தான் இல்ல? ஆமா, அரங்க கூட்டம், அப்புறம் பொதுக்கூட்டம், எல்லா யூடியூபும் எல்லா பத்திரிகைகளும் எடுத்து போட்ட கூட்டம் தான். சோ இவங்க வந்து தொடர்ச்சியாக இப்படி இயங்கிட்டு இருக்கிறோம், தங்களுக்கு எதிராக கேள்விகளை எழுப்புகிறார். அப்ப இதை வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப இந்த டிஎம்கே 2.0 இந்த ஃபைல்ஸ் அப்படின்னு வெளியிட்டாங்க இல்லைங்களா, அண்ணாமலை வெளியிட்டார்ல அந்த பிரசன்டேஷன்லாம் போட்டு, அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஃபோன் அடிச்சு சொல்றாங்க, தம்பி வந்துடாதப்பா அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. கேள்வி கேட்கின்ற எல்லா பத்திரிகையாளர்களும், மாணிக்கம் பத்திரிகையாளர் மாணிக்கம் அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு, நீ 200 ரூபாயா 300 ரூபா தரட்டுமா 500 ரூபா தரட்டுமா அப்படின்னு. அவரு சேட்டலைட் பத்திரிகையாளர். அதுக்கப்புறம் எந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாலும் சரி, அண்ணாமலைக்கு தெரிஞ்ச ஒரே பதில் என்ன தெரியுங்களா, தந்தி டிவி கேள்வி கேட்டிருப்பாங்க, இல்ல வேற சேனல் கேள்வி கேட்டிருப்பாங்க, நீ சன் டிவி தானே, நீ கோபாலபுர கொத்தடிமை தானே அப்படின்றது. ஏன்னா இவருக்கு பதில் தெரியாது, இவர் ஒரு கோழை, கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத கோழை அண்ணாமலை. அந்த அண்ணாமலை அவருக்கு தெரிஞ்ச பதில் என்னன்னா, பதில் தெரியலையா ஒரே அட்டாக் பண்ணிட்டா போதும், இப்ப பண்றாரு இல்லைங்களா. இவரையும் தான் கார்த்திகை செல்வன் பேட்டி எடுத்தாரு. அவர் ஒன்னும் கிடுக்கு பிடி கேள்வியால அண்ணாமலையை ஒன்னும் திணறடிக்கலையே, ஒரு ஜெனியூனா அண்ணாமலையை வந்து நடத்தினார். ஆனா உதயநிதி ஸ்டாலினை பேட்டி எடுத்துட்டார் அப்படின்ன உடனே அவருக்கு வந்து பல்லுபடாம பண்றாரு அப்படின்னா என்ன என்ன சொல்ல வர்ற? இதுல இருந்து பல்லுபடாம ப்ளோஜா பண்றன்ற கேட்டா இது வட்டார வழக்குன்ற, இது வந்து அவங்க வட்டார, ஆமா அவங்க இதுக்கு வந்து விதவிதமான விளக்கம் எச்ராஜா விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து விவசாயி இல்லையா அண்ணாமலை, பல்லுபடாம கண்ணுக்குட்டி வந்து காம்பை பிடிச்சு பால் குடிக்கும் இல்லையா, அதை தான் வந்து அவர் சொன்னாரு அப்படின்னு. அப்ப வீட்டுல எல்லாரும் எச்ராஜா எல்லாருமே பல்லுபடாம அந்த டீ போட்டு எடுத்துருவாங்க, பல்லுபடாம இதை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வீட்லயும் அப்படிதான் உரையாடிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை கண்டிப்பா அப்படிதான் உரையாடுவாரு, ஏன்னா அவங்க வட்டார வழக்கு பேச்சு மொழி அப்படின்றாரு. சோ இப்படி ஒரு பத்திரிகையாளராகவே இயங்கக்கூடாது. அண்ணாமலைக்கு பிடிக்கலன்னா அவங்க பத்திரிகையாளராகவே இருக்கக்கூடாது. அது கரிகாலன்ற பிரச்சனை இல்ல, கார்த்திகை செல்வன் புதிய தலைமுறையில நியூஸ் 18ல அவர் எவ்வளவு பெரிய ஜேர்னலிஸ்டுங்க. யுவராஜ் இன்னைக்கு ஜெயில இருக்கிறான்னா அவரு சாட்சி சொன்னார், போய் பாண்டே சாட்சி சொல்ல போகல, வழக்கறிஞர் பாப்பா மோகன் இதை பதிவு பண்ணிருக்கிறாரு. அவன் நேரலையில வந்து அவனே வாயை விட்டு சிக்கிறான், ஆமாங்க சும்மா கோகுல்ராஜும் அந்த பொண்ணு உட்காந்து இருந்தாங்க, நான் போய் செல்ல புடுங்கினேன் அப்படின்னு சொல்றான். இந்த நேர்பட பேசுவா அதுல. அதை எப்படி நீங்க வந்து நீங்க ஒரு தேர்ட் பர்சன் இன்னொருத்தவங்களோட சுதந்திரத்துல எதுக்கு போய் செல்ல புடுங்குவீங்க அப்படின்னு கேட்டு தவளை தன்வாயால் வந்து கெட்ட விஷயம்தான் அது.
அதுக்கு பாண்டே சாட்சி சொல்ல போகல, கார்த்திகை செல்வன் தான் போனாரு. அவரு பத்திரிகையாளர் இல்ல, அவரு பல்லுபடாம செய்யறவருன்னு பேசுறதுக்கு நீ யாரு? நீ அப்படி பேசுற. பாண்டே ஆமா, அவருக்கு தோதான பத்திரிகையாளர். கார்த்திகை செல்வனும் கரிகாலனும் அப்படி கிடையாது. அதுக்கு வேற வேற நோக்கங்கள் இருக்குது. இப்போ இந்த தடை உங்கள்கிட்ட இருந்து தொடங்கல, நீண்ட காலமா நடந்துட்டு இருக்குது. ஊடகங்கள்ல இருந்து தணிக்கை செய்து, ஊடகங்களை தணிக்கை செய்தவர்கள் பத்திரிகையாளர்களை தணிக்கை செய்து அவர்களை ஊடகத்தை விட்டு வெளியே அனுப்புவது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி நடந்தது தான், நிறைய பேசியிருக்கோம். இப்போ இந்த தணிக்கை நடந்து விட்டது. இப்போ பேன், ரீஜனல் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்தியாவில் நடத்துகிற தமிழ்நாட்டில் நடத்துகிற யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் தெரியாது, அல்லது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வீடியோ போட முடியாது, அப்படியான ஒரு சூழலை நெருக்கடியை உருவாக்குறாங்க. இப்போ உடைஞ்சிருக்குது. இந்த ப்ராசஸ் என்ன? நீங்க ஒரு யூடியூப் சார் இது தப்பு சார் நீங்க சொன்னது அப்படின்னு சொன்னோன்னா நீக்கிட்டாங்களா? இல்ல, அதுதாங்க. ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் தமிழுக்கு ஒரு மெயில் வருது 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்படி 8 வீடியோக்கள் பிரச்சனையா இருக்குது, இதை ஜியோகிராபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் பிளாக் பண்ண சொல்லி மெய்ட்டி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, நாங்க பிளாக் பண்றோம்னு ஒரு மெயில் வருது. அடுத்த 30ஆம் நாள் உங்க சேனல்ல பிளாக் பண்றோம் அப்படின்னு மெய்ட்டி மெயில் அனுப்புறாங்க. என்ன ஏதுன்னு நம்மள்ட்ட சொல்லல. அதுல இருக்கிற கண்டென்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அம்பேத்கர், பெரியார், வள்ளலார், திருவள்ளுவர் இவங்களை பற்றி, பெரியாரினுடைய சட்ட எரிப்பு போராட்டம், அம்பேத்கர் நடத்திய போராட்டம், இது குறித்து பேசப்பட்ட, பொதுவெளிகளில் பேசப்பட்ட விஷயம். சட்டமே எப்படி நம்மை சூத்திரன் என்று சொல்கிறது அப்படின்னு ராஜீவ்காந்தி பேசின ஒரு பேட்டி, திமுகவினுடைய மாணவர் அணி தலைவர். இதுக்கு அதை பேன் பண்றாங்க. சரி, அடுத்து ரூட்ஸ் 24x7 ஆரம்பிக்கிறோம். இதுக்காவது 8 வீடியோவுக்காக தூக்குறோன்னு சொன்னாங்க. ரூட்ஸ் 24x7 ஒரு வாரம் 25,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. பார்த்தா ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு ரீலோட் பண்ணி பாக்குறேன், யுவர் சேனல் டெர்மினேட்டட்னு வருது. எதுவுமே இல்லை. என்னன்னு கேட்டா இம்ப்ரெஷனேஷன். நீங்க ஆள் மாறாட்டம் பண்றீங்க. ஏயா, ரூட்ஸ் தமிழும் நான் தான், ரூட்ஸ் 24x7 நான் தான், நான் எதுக்கு ஆள் மாறாட்டம் பண்ண முடியும்? யூடியூப் விட்ட பதில் இல்லை. சரி, அடுத்து இன்னொரு சேனல் தொடங்கி செயல்படுவோம் அப்படின்னு செயல்பட்டா ட்ரைப்ஸ்ல 10 வீடியோ குறிப்பிட்டு அனுப்புறாங்க. ட்ரைப்ஸ்ல போட்ட முதல் வீடியோ பத்ரி சேஷாத்ரி கைது செய்யப்படுறாரு. எதுக்காக கைது செய்யப்படுறாரு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி துப்பாக்கி எடுத்துட்டு போன்றாரு, தமிழர்களை பொறுக்கின்றாரு, பிசி எம்பிசி இடஒதுக்கீடு கோமாளித்தனன்றாரு. அவரை கண்டிச்சு வீடியோ போட்டா அந்த வீடியோ 69A எதிராக இருக்குது. இப்ப ரூட்ஸ் தமிழும் ட்ரைப்ஸ்லயும் வீடியோக்களை எந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா 69A தகவல் தொழில்நுட்ப சட்டம். அந்த 69A எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா, இந்திய ஒற்றுமை, இந்திய இறையாண்மை, இந்திய பாதுகாப்பு, இந்தியாவோடு இருக்கின்ற நேச நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமையை குலைப்பது. யாரு? நான் போடுற வீடியோ இந்தியாவுக்கும் அரசியல் சட்டப்படி சூத்திரனாக இருக்கிறோம் என்று சொல்வது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. ஆமா, பத்ரி சேஷாத்ரி பேசியது பழங்குடிகளுக்கு எதிரானது, நீதிபதிகளுக்கு விரோதமானது, தமிழர்களுக்கு விரோதமானது, அண்ணாவுக்கு விரோதமானது. இதை சொன்னா தேச விரோதம். இது நீங்க பாருங்களேன், அதாவது சூத்திரர்களும் பஞ்சமர்களும் 2ஆம் தர குடிமக்களாக வாழணும். நீ மனுஷனாவே இருக்கக்கூடாது. நாங்க எச்சு துப்புனா கூட நீ ஐயா நல்லா துப்புனீங்க அப்படின்னு தொடச்சிக்கிட்டு போகணும். சுதந்திரம், ஜனநாயகம், சமத்துவம் நமக்கு கிடையாது, அவங்களுக்கு நமக்கு கிடையாது அப்படின்றதுதான் அவங்க சொல்ல வர்ற விஷயம் இந்த பேன் மூலமா. ஸோ இதை ஃபர்தரா ப்ராசஸ் பண்றதுக்காக ஏற்கனவே முதல்ல ஒரு ரிப்ளை அனுப்புறோம். அது வழக்கறிஞர் மில்டன் அந்த ரிப்ளையை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு மெய்ட்டியில இருந்து எந்த பதிலும் இல்லை. அதுக்கு பிறகு இப்படி 3வது தடை வந்த பிறகு மூத்த வழக்கறிஞர், நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்களை சந்திக்கிறோம். இவர் திருஞானம் சார் அவரோட முயற்சியில தான் அது நடக்குது. சந்திச்சு இப்படியான பிரச்சனைகளை சொல்றோம். சரிப்பா, என்னப்பா சொல்றாங்க, என்ன கம்ப்ளைண்ட் உன் மேல? 69A ஓகே, கம்ப்ளைண்ட் என்னன்னு கேக்குறாரு. ஐயா, அதை இன்னும் சொல்லுங்கய்யா, அது ஹைலி கான்பிடென்சியல்னு சொல்றாங்க. ஹைலி கான்பிடென்சியல்னு சொல்றாங்க அப்படின்னு. சரி, உடனே அவர் இருந்துகிட்டு அந்த மெயில இதெல்லாம் பார்த்துட்டு, சரிப்பா வழக்கை நடத்திடலாம் அப்படின்னாரு. உடனடியாக அவருடைய மகன், அவரும் தலை சிறந்த வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன், அவரை கூப்பிட்டு இந்த கேஸ் ஹிஸ்டரியை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. உடனடியாக வழக்கை எடுத்துக்கிட்டு 3 ரிட் மனுக்களை தாக்கல் பண்ணாங்க. ரூட்ஸ் 20 தமிழை ஜியோகிராபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்தியாவுக்குள்ள தடை பண்ணி வச்சிருக்கிற தடையை உடைக்க வேண்டும். அடுத்து ரூட்ஸ் 24x7 திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணணும். ட்ரைப்ஸை பிளாக் பண்ணக்கூடாது, பிளாக் பண்ண போறோன்னு மெயில் வந்திருக்குது அப்படின்னு இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு ரிட் மனுவை தாக்கல் செஞ்சு உயர்நீதிமன்றத்தை அணுகிறோம். உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த கேஸ் அட்மிஷன் ப்ராசஸ் யாருன்னா நீதிபதி அனிதா சுமந்த் அவங்க முன்னிலையில வந்துச்சு. அன்னைக்கே அவர் எல்லா வாதங்களையும் முன் வச்சுட்டாரு. ஒரு கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் எப்படியெல்லாம் சட்டவிரோதமா நடந்திருக்கிறாங்க. ஐடி ஆக்ட் படி
இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி ஒரு சேனலை தடை பண்ணும்போது அதை மேல்முறையீடு செய்வதற்கான உரிமை இருக்குது. அப்படி இவர் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாரு. 2 மாசத்துக்குள்ள கூப்பிட்டு அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கணும். 4 மாசம் ஆச்சு, இன்னும் எதுவும் நடக்கல அப்படின்னு எல்லா வாதங்களையும் முன் வச்சு எப்படியெல்லாம் ஒன்றிய அரசு தரப்புல வக்கீல் வந்திருந்தாரு ஏஎல் சுந்தரேஷ். அவர் ஒண்ணுமே பேசல, அமைதியா இருந்தாரு. அன்னைக்கே ஒரு ஆர்டர் வாங்கினாரு, ஓரல் ஆர்டர், ட்ரைப்ஸை பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு. உடனடியா மெய்டியில இருந்து மெயில் வருது, உங்க சேனலை பிளாக் பண்ண மாட்டேன்னு. இப்படி அஞ்சு 4 மாசம் ஆச்சு, எங்களை கூப்பிட்டு விசாரிக்கல மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற விஷயத்த கோர்ட்ல சொன்னோம் இல்லைங்களா. மறுநாள் உடனே டெல்லிக்கு வாங்க, நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு மின்னல் வேகத்தில் இந்த ப்ராசஸ் எல்லாம் நீதிமன்றத்தில் போன உடனே வந்து நடக்க ஆரம்பிச்சுது. இப்ப நீங்க டெல்லிக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, டெல்லிக்கு போறதுங்கிறது ஊருக்கு போறது மாதிரி கிடையாது. ஏங்க டெல்லி வந்து டெல்லி இப்படிதான் இருக்குன்னு. இங்க இருந்து போறதே ஒரு பிரச்சனை. அதுக்கு பிறகு அங்க போய் அவங்க சந்திச்ச பிற பிரச்சனைகள் என்னவா இருந்தது? எங்க வாழ்க்கையிலே முதல் முறையா வந்து டெல்லிக்கு போறேன். நாட்களும் ரொம்ப குறுகிய நாட்கள். ட்ரெயின்ல உடனடியாக புக் பண்ணி கிடைக்காத ஒரு சூழல். அதுவும் அப்படி போனால் 2-3 நாள்னு டைம் எடுத்துரும். சரி, ஃப்ளைட்டில் போக வேண்டிய ஒரு நிலைமை தான். போக வர ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய், 5,000 இல்லை. அது வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் முயற்சி எடுத்தீங்க, அப்புறம் மைனர் தோழர் வந்து உதவி பண்ணார். இப்படி நம்ம நண்பர்கள் உதவியில தான் அங்கே டெல்லிக்கு போனது. போய் அங்கே வந்து ரூம் போடுறோம், போன இடம் தெரியல, எல்லாம் ஹிந்தி வாழாவா இருக்கிறாங்க, ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு அரைகுறை கிலீஷை வச்சு சமாளித்து எல்லாமே நண்பர்கள் உதவியோட பிரமிப்பாக இருந்துச்சு. பிரமிப்பாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டில் போய் இறங்கி பிரமிப்பாக இருந்துச்சு. அங்கே மக்களை பார்த்தோன்னே பரிதாபமா, ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. என்னப்பா எங்களை விட நீங்கள் வந்து 100-150 வருஷம் பின்னாடி இருக்கிறீங்களா அப்படின்னு அப்படி ஒரு பரிதாபம் தான் இருந்துச்சு. ஒருத்தர் சந்திச்சுட்டாங்கன்னா தன்யவாதெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை, வணக்கமோ தன்யவாதோ நமஸ்காரம். ஒருத்தர் சொல்லிக்கிறது என்னன்னா ராம் 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 அப்படி இருந்துச்சு. ஒரு புதிய சூழலாக இருந்துச்சு. மெய்டி லோதி ரோட்ல இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் நிகேதன் ஆஃபீஸுக்கு வந்து போகிறோம். எங்களை அழைப்பு விடுத்திருந்த நாளில் அன்னைக்கு வழக்கை வந்து இந்த விசாரிக்கிற நேரத்தில் நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து உட்காந்துருந்தோம். ஒரு அதிகாரி வராரு, நீங்கள் தான் ரூட்ஸ் தமிழா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, ஸோ அண்ட் ஸோ நான் தான் அப்படின்னு இந்த டீட்டெயிலெலாம் சொல்கிறோம். எனக்கு இங்கிலீஷும் தெரியாதுங்க ஃப்ளூயண்ட்டாக, ஹிந்தியும் தெரியாது. ஸோ என்னுடைய வழக்கறிஞர் இருந்தால் தான் என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வழக்கறிஞரும் சொல்கிறாரு அனுமதிக்க முடியாதுன்றாரு. ஏடி ஆஃபீஸில் இங்கே சொன்னது மாதிரி விவசாயிகளுக்கு நடந்தது. ஆமாம், அது மாதிரி வழக்கறிஞரை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டனாக எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு நம்முடைய வழக்கறிஞர் அட்வொகேட் லோகேஷ் வந்து சொல்கிறாரு, ரிச்சர்ட்சன் சாரோட ஜூனியர். உடனடியாக அவங்க வந்து இருங்க நாங்கள் யோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்து உங்களுக்கு மொழி தெரியாத அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் வழக்கறிஞரை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு பெருந்தன்மையாக அலோவ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. சரி, விசாரிப்பாங்க, அதிகாரிகள் வருவாங்கன்னு காத்திருந்தா ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதே பில்டிங்கில், எலக்ட்ரானிக்ஸ் நிகேதன் பில்டிங்கில் இன்னொரு ஃப்ளோரில் இருந்து எனக்கு வீடியோ கால் வர்றாங்க. வீடியோ கால் வந்து இதை பண்ணியிருந்தா இங்கே சென்னையில இருந்தே பண்ணி இருந்திருக்கலாம், நமக்கு செலவு மிச்சம், எல்லாரும் நண்பர்கள்ட்ட உதவி கேட்டு நின்னது மிச்சம். ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து போக வர்ற ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணோம்னா முடியாது இல்லை. அப்படி ஆயிருச்சு. என்னடா இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா அங்க விசாரணை வந்து லிட்ரலா வந்து கட்ட பஞ்சாயத்து தான். என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, இதே கதை தான். ஏங்க கூப்பிட்டு ஒரு மேல்முறையீட்டு குழுனா 6-7 அதிகாரிகள் உட்காந்துருக்குறாங்க. குற்றச்சாட்டை சொல்லிட்டு விளக்கம் கேட்டா பரவாயில்ல. ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான், ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான். 8 வீடியோல ஒரு வீடியோவுக்கு மட்டும் கம்ப்ளைண்ட்டை சொல்றாங்க. ஒரு 40 செகண்டை எடுத்துக்கிட்டு இந்தியா ஒரு நாடு இல்ல, இந்தியாவுக்கு ஒரு பொது மொழி கிடையாது, இந்தியாவுக்கு ஒரு பொது கல்ச்சர் இல்ல, கலாச்சாரம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசின அந்த பீஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் சங்கிங்க தான் இந்த வேலையை வந்து வெளியே பண்ணுவாங்க. ஒரு ஒன்றிய அரசு அமைச்சகத்தினுடைய ஊழியர்கள் இதை பண்றாங்க. முன்னாடி என்ன பின்னாடி எல்லாம் இல்லாம அந்த பீஸை மட்டும் காட்டி நாங்க வந்து நீங்க எப்படிங்க இப்படி துண்டா கட் பண்ணிட்டு கேட்டா எப்படி இது பண்றது, அதை ஃபுல்லா போடுங்க, அதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றோன்றோம். நோ 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 நோ, we don't want explanation, say yes or no, you are anti-national or not, this video are anti-constitutional or not இப்படின்னு பேசுறாங்க. இப்ப நம்ம வழக்கறிஞர் உடனடியாக கேட்டாரு, அப்போ ஒரு வீடியோல வந்து பாகிஸ்தான் இருந்தா போதும், முன்னாடி என்ன பின்னாடி என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்க, இவன் ஒரு பாகிஸ்தான் ஆதரவாளர்னு சேனலை முடக்கிடுவீங்க, இது சட்டவிரோதம் இல்லையான்னு கேட்டாரு. உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க, உச்சகட்ட டிகிரியில டென்ஷன் ஆகி பாகிஸ்தான் ஒழிக அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு சேனலுக்கு ஆமா, அப்போ டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நோ,
நாங்கள் இனி கம்ப்ளைண்ட்டை சொல்ல போகிறதில்ல, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஐயா ஃபுல் வீடியோ வந்து கொடுங்க, ஃபுல் கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுங்க, இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட்டை சொல்லாமல் இருக்கிறீங்க, அப்போ தான் நாங்கள் விளக்கம் சொல்ல முடியும், நாங்கள் ரிட்டனாக அதுக்கு ஒரு பதில் தர்றோன்னோம். சரி அதை யோசிச்சுட்டு சொல்கிறோன்னாங்க. இங்கே வந்தாச்சு. வந்த உடனே மெய்ட்டியில் எந்த அதிகாரி இந்தியிலும் இங்கிலீஷிலும் வந்து பேசி அட்வொகேட்டை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொன்னாரோ அந்த அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் அடித்து என்கிட்ட இங்கிலீஷில் பேசினார். இல்லைங்க எனக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வராது, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், ஐ ஒன்லி நோ லிட்டில் பிட் இங்கிலீஷ்னு. உடனே நான் என்னோட வழக்கறிஞர்கிட்ட கனெக்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கண்ணே, ஒன் செகண்ட் நான் ஃபோனில் சொல்லுங்க அப்படின்னு. உடனே தமிழில் பேசுகிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வக்கீல் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல அவர் தமிழ்நாட்டுக்காரரா. அந்த அதிகாரி பேர் வந்து சசிகுமாரா, சசிகுமார். தம்பி நீங்கள் வந்து ஒரு அப்பாலஜி கேட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சிருங்க, நாளைக்கே ஓப்பன் பண்ணிடுறோம், இந்த தப்பை இனிமேட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. ஐயா நாங்கள் வந்து சட்டவிரோதமாக எதுவும் பண்ணல, நாங்கள் வந்து எதுக்காக வந்து நாங்கள் சாவர்கர் பரம்பரை இல்லை, மன்னிக்க முடியாது இல்லை அப்படி சொல்லலை, நாங்கள் சட்டவிரோதமாக அதுக்கு அர்த்தம் நான் வழங்கிட்டேன். ஆமாம், சட்டவிரோதமா எதுவும் செய்யல, அதனால மன்னிப்பு கேட்க முடியாதுன்றான். சரி சட்டவிரோதமா இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணல, இனிமேட்டு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னாவது ஒரு மெயில் அனுப்புப்பா அப்படின்னாங்க. சார் கோர்ட்ல பிரேயர் வந்து எங்களுது சட்டத்திற்கு விரோதமா நாங்களும் எதையும் செய்யல, சட்ட விரோதமாக எங்க சேனல்ல முடக்கி இருக்கிறீங்க, அதை சட்டப்படி அன்பிளாக் பண்ணுங்க அப்படின்றதான் பிரேயர், நாங்க அதை மட்டும் மெயில் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னோம். வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் சார் சொல்லியிருந்தாரு, அதை சொன்னேன் நான். உடனடியாக அவங்க வந்து சரி அப்படியே அனுப்புங்கன்னு அனுப்புனாங்க. அடுத்த ஹியரிங் வர்றப்ப இப்போ மதியம் கேஸ் வருதுன்னு வைங்களேன், கோர்ட்டில் வந்து வாதாட மாட்டாங்க, இங்கேயே வெளியவே அன்பிளாக் பண்ணிடுவோம். கோர்ட்டில் வந்து எஸ் மேடம் நாங்கள் வந்து அன்பிளாக் பண்ணியாச்சு மேடம், மெய்ட்டி வந்து சொல்லிருச்சு அப்படிம்பாங்க. அடுத்து யூடியூப் டெர்மினேட் பண்ணி வச்சுருந்தான்ல அவனும் அதே மாதிரி தான். கோர்ட்டில் வந்து வெளியே வந்து நமக்கு மெயிலில் சொல்கிறாங்க இம்ப்ரெஷனேஷன் பாலிசி இதுன்னு, கோர்ட்டில் வந்து சொல்லணும்ல, கோர்ட்டில் ஒன்றுமே சொல்லலை, நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதனால ரீஸ்டோரும் பண்ணிட்டோம் அப்படின்னு. கேஸ் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு கம்பன்சேஷன் அந்த மாதிரி ஏதாவது பேசினாங்களா? இவ்வளவு நாள் சேனல்ல வந்து இல்லைங்க, இல்லை அப்படி எதுவும் நடக்கல. ஸோ இதான் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்து வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் அவர் தான் முதல் முறையாக தமிழ்நாட்டு அளவுலையும் சரி இந்திய அளவுலையும் சரி ஒரு முன்மாதிரி வழக்கு, ஆமாம், ஒரு 69A அந்த வழக்கை வந்து உடைத்திருக்கிறார். அவருக்கு இந்த பேட்டியின் வாயிலாக நன்றி சொல்கிறேன். தடை செய்யப்பட்ட நாளன்று என்னிடம் இருந்த ஒன்று அதையும் பிடிங்கிட்டாங்க அப்படின்னு மன உளைச்சலில் இருந்தப்ப அரண்சை பேரலை, யூடியூப் ரூட்டர்ஸ், அப்புறம் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் மையம், மூத்த பத்திரிகையாளர்கள் திருஞானம் சார் உட்பட இப்படி பலரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க வந்து போற போக்குல அவதூறு பரப்புறீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளர்னு செட் இருக்கிறாங்க, அவங்க தரப்புல இருந்து எந்த சப்போர்ட்டும் கரிகாலனுக்கு நடந்திருப்பது கருத்துரிமை துரோகம், கருத்துரிமை மீறல் அப்படின்னு யாரும் பேசணுமே தெரியலையே. கரிகாலனுக்கு விடுங்க, கரிகாலன் இங்கே வந்து மேட்ரே இல்லை. ஏன்னா கரிகாலன் MA ஜேர்னலிசம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாலும் அவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. அவர் வந்து யூடியூப்ல ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு கேமராவும் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு மைக்கும் கையில் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர், அவரு பத்திரிகையாளர் கிடையாது. கார்த்திகை செல்வன் பத்திரிகையாளரா இல்லையா? பத்திரிகையாளர் மணியோ இல்லை மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரோ இல்லை மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ இவங்கெல்லாம் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? போராட்டத்தின் போது நீங்க அங்க இருந்தீங்கல்ல, அந்த போராட்டத்துக்காவது வந்தாங்களா? பேசுறதை விடுங்க, ஒரு சால்டாரிட்டி அமைதியாவது நின்னாங்களா? அதுதான் அந்த பேட்டியில அண்ணாமலை இவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு அப்படிங்கிற பொழுது சவுக்கு சங்கர் தெரியாம சுவைபட பேசியிருப்பாருங்கிறாரு. அந்த பேட்டி பார்த்தேன், இவ்வளவு வக்கரமா வந்து இருக்க முடியுமா? ஓப்பனா வந்து அண்ணாமலைக்கு பல்லுப்படாம 2 பேரும் வந்து செய்யறாங்க. அதுல சவுக்கு சங்கர் சொல்றாரு, அண்ணாமலைக்கு தமிழ் தெரியாதுங்க, எழுதி கொடுத்ததை படிச்சுட்டாரு, அண்ணாமலை வெளியூர்ல போய் படிச்சவரு, போர்டிங் ஸ்கூல்ல படிச்சவரு, அதனால பொருள் தெரியாம பேசிட்டாரு. அடுத்து அவரு சேரி பசங்களோட பழக்கம் இல்லாதவர், அதனால் பல்லு போடாம பேசு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. சேரி பசங்களோட பழகி இருந்தா இது கெட்ட வார்த்தைன்னு அண்ணாமலைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதையே வந்து வேற யாராவது செஞ்சிருந்தா இந்த கும்பல் அதுவும் எவ்வளவு குதிச்சிருப்பாங்க. தலித் மக்களை இழிவுபடுத்தி விட்டார்கள், திராவிடமே இப்படித்தான், கைக்கூலிகள், அது இதுன்னு அப்படியே பொங்கி வலிஞ்சு. இப்ப RS பாரதி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு வீடியோ வெளியிட்டு அதை வந்து அன்னைக்கு பிரச்சனை பண்ணாங்க ரெட்பிக்ஸ். சரி, நியாயம்தான், நீங்க வந்து செய்யறீங்க. இன்னைக்கு நீங்களே தானே பேட்டி எடுக்கிறீங்க, நீங்களே பேட்டி எடுத்து போடுறீங்கல்ல, சேரி பசங்களோட அண்ணாமலை பழகல, அதனாலதான் பல்லுப்படாம அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு, பழகி இருந்தா வந்து அவருக்கு அது கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இது மாதிரி கேவலமா வந்து சேரியில் இருக்கின்ற அந்த உழைக்கும் மக்களை இழிவுபடுத்த முடியுமா?
இதை பண்ணிட்டு நாங்க ஏதோ பெரிய யோக்கியம் சமூக நீதி போராளி மாதிரி ஊரை ஏமாத்திட்டு அண்ணாமலைக்கு சவுக்கு சங்கர் பல்லுப்படாம செய்யறாரு, சவுக்கு சங்கருக்கு ஃபெலிக்ஸ் வந்து பல்லுப்படாம செய்யறாரு. அவ்வளவுதான் வந்து அவங்க பேட்டியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல இன்னொரு பியூட்டி, ஃபெலிக்ஸ் வந்து சொல்றாரு, சீமான் இருக்கிறாரு இல்லைங்களா, அவரு வந்து அண்ணாமலை மாதிரி எந்த பத்திரிகையாளரையும் இழிவுபடுத்தினது இல்லையா. அப்படியா? ஆமா, நம்ம இது என்னன்னா காமெடி தான், நீங்க ஊதவே வேணாம், நீங்க ஏறுங்க வண்டியில அப்படின்ற மாதிரி எவ்வளவு கீழ்த்தனமா இருக்குது. ஊரறிஞ்ச உண்மை. என்னை திட்டினதை விட்டுருங்க, கும்பகோணத்துல கேட்டாரா இல்லையா சிராஜுதீனா, நீ அப்படிதான் கேட்ப, இதுக்கு என்னங்க அர்த்தம் நீங்க சொல்லுங்க. நீ ஒரு முஸ்லிம், நீ அப்படிதான் கேட்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் எத்தனை பத்திரிகையாளர்களை பாஜக எந்த அளவிற்கு பத்திரிகையாளர்களையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் வந்து கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்துகிறதோ அதுக்கு ஈக்குவலா இன்னொரு கட்சி தமிழ்நாட்டுல அவங்களுக்கு போட்டியா இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர், சீமான், இந்த கும்பல் தான். சாட்டை துறைமுறை அவங்க எல்லாரும் ஏடிஎம்கேவை இந்த விஷயத்துல வென்று விட்டார்கள். ஆமா, அப்படி மேலாம் போயிட்டாங்க. உண்மையிலே வென்று விட்டார்கள் தான் வந்து சொல்லணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாஜகவிற்கு நேரடியா ஒருத்தவங்க பல்லுப்படாம செய்யறவங்க, இன்னொருத்தவங்க வந்து மறைமுகமாக வந்து பல்லுப்படாம செய்யறவங்க தான் வந்து நாம் தமிழர் கட்சியினர். ஓகே, இப்போ நீங்க கடைசியா ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களே, இவங்க வந்து கொச்சையான வார்த்தையை பேசி அண்ணாமலையை மன்னிக்கிறவர்கள், இவங்க வந்து பிறரை வந்து அவங்களுடைய கருத்துரிமை, நீங்கள் உள்ளிட்ட நபர்களுடைய கருத்துரிமை தொடர்பாக இந்த பேட்டியிலேயே சரி இது அண்ணாமலை பல்லுப்படாம பேசிட்டாருன்னா அதுக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டாங்க. ஆனா இத பத்தி இவங்க ரெண்டு பேரும் கருத்து சொல்றாங்க, சவுக்கும் ஃபெலிக்ஸும். சவுக்கு சொல்றாரு, கார்த்திகை செல்வன் உதயநிதியை மடியில படுக்க வச்சு ஐஸ்கிரீமை வந்து ஊட்டி விடுற மாதிரி இன்டர்வியூ பண்ணிட்டாருன்றாங்க. ஃபெலிக்ஸ் வந்து டஃப்பான கொஸ்டின் எதுவுமே இல்லையா தோழர் அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. இந்த சவுக்கு சங்கர், ஸ்ரீமதி கேஸு, ஸ்டெர்லைட்டு கேஸு, இந்த இடி ஃபார்மர்ஸ், இப்போ அந்தாலும் பரந்தூர் வந்து போய் விவசாயிகளுக்காக நிக்கிறேன்னு வந்து நாடகம் போடுறான். நாளைக்கு ஜி ஸ்கொயர் கேஸ்ல தீர்ப்பு வரப்போகுது, கிரிமினல் கேஸா ஜி ஸ்கொயர் மாத்திட்டாங்க, இந்த ஆளு ஜெயிலுக்கு போறது உறுதி ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடியே செட் பண்ணி வைக்கிறாங்க. பரந்தூருக்கு போனாராம், விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தாராம். இடி விவசாயிகளுக்கு எப்படி குரல் கொடுத்தாரு? தன் மீதான சார்ஜை ஈடியால் பாதிக்கப்பட்ட அந்த தலித் விவசாயிகள், என்னையா தலித் விவசாயி, என்னையா ஏழை விவசாயி, காட்டெருமையை அடிச்சு கொள்ளுவாங்களாம். ஏங்க அவங்களால வீட்டெருமையே 70 வயசுல வேகமா ஓடலாம் இழுத்து கட்ட முடியாது, காட்டெருமையை அடிச்சு கொள்ள முடியுமா? அவங்கள கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தின இந்த நபர் வந்து பரந்தூர்ல போய் விவசாயிகளுக்காக வந்து பேசுறாராம். அதுக்கு வழக்கு போட்டுக்கிட்டாங்களாம். அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒப்பாரி வைக்கணும், தன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை. ஆமா, இப்ப நாளைக்குங்க அந்த மாதேஷ் வந்து பட்வைசர் வாங்கிட்டு பேசினாப்புல இல்லையா, இப்படி நானும் சவுக்கு சங்கரும் சேர்ந்துதான் அதிமுக உடுமலை ராதாகிருஷ்ணன் கொடுத்த மேட்டரை ஜி ஸ்கொயருக்கு கிளப்பி விட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆகணும், எங்களுக்கு பயங்கர ரீச் இருக்குதுன்னு பட்வைசர் வாங்கி குடிச்சுக்கிட்டு தன்னுடைய வீர பிரதாபங்களை வந்து சொன்னாங்க இல்லைங்களா. அந்த வழக்கில் நாளைக்கு வந்து தீர்ப்பு வரப்போகிறது. மேக்சிமம் ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. தனக்கே அது சவுக்கு சங்கருக்கே, பாப்பா சங்கருக்கே அது தெரிந்ததுனாலதான் பாப்பா சங்கர் அதுக்கு முன்னாடியே களத்தை தயார் செய்து வைக்கிறார். அதுக்கப்புறம் ஊதுவாங்க. அதான் நிறைய ஊதுகுழல்கள் சவுக்கு சங்கர்கிட்ட பல்லுப்படாம பண்றதுக்கு நிறைய பத்திரிகைக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து அவர் ஜெயிலுக்கு போறாங்க. அந்த முகாம் ஒரு பக்கம், இந்த முகாம் ஒரு பக்கம். இப்போ இந்த முகாம் தான் இன்னும் ரேடிக்கலா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் காலி பண்றது, புல் போண்டு இல்லாம நான் திமுக அழிப்பேன்லாம் நீங்க சவால் பண்றாரு. இப்போ இவர்களுக்கு இருக்கு கருத்துரிமை, நமக்கு இல்லை, நம்ம அதை இப்படி பேச முடியாது. இந்த சூழலையும் கூட நீங்க வந்து உங்க சேனலை மீட்டு டெல்லி வரைக்கும் போய் மீட்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க. மக்களாலும் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சதுக்காக உங்களுக்கு நன்றி தான் தரணும். ஃபர்ஸ்ட் நானும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். வழக்கறிஞர்கள், ஜனநாயக சக்திகள் எல்லாருடைய குரலாலையும் தான் ஜெயிச்சேன். குறிப்பா என்னுடைய பார்வையாளர்கள், நமக்கு எந்த பின்புலமும் இல்லை. அன்னைக்கு நம்ம சேனல் தடையான உடனே சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. இத்தனை பேர் நமக்காக குரல் கொடுக்க இருக்கிறாங்க, நம்ம தனியா அப்படின்ற அந்த உணர்வு வந்து இன்னைக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை தான் வந்து என்ன இவ்வளவு சுதந்திரமா எத்தனை தடை வந்தாலும் இயங்குவதற்கான ஒரு மனோபலத்தை வந்து அதுதான் கொடுக்குது. தொடர்ந்து இந்த பாசிச சூழலை முறியடிப்பதற்காக நான் வந்து வேலை செய்வேன். எப்போதும் போல பார்வையாளர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நீங்க வந்து உற்சாகத்தோட வேலை பார்க்குறீங்க பாஜக எதிர்ப்பதற்கு. சில மூத்த பத்திரிகையாளர் பாஜக அமைதி முடியாது, அவங்க தான் ஜெயிப்பாங்க மாதிரியான ஃபயர்லாம் விட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி தனி நேர்காணல், தனியாகவே சம்மந்தப்பட்ட நபர் குறித்து பேசணும். இதில் வந்து யூடியூப் சேனலை நீங்கள் எப்படி மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். மக்கள் முன்னால் வைப்போம், மக்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.